நந்தினி, வா நம்ம பாட்டி வீட்டுக்கு போகலாம். எங்கள் பாட்டி இன்னைக்கு பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணியிருக்காங்களாம். நம்ம 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம். ஐயோ, இல்லைப்பா. நான் வீட்டுக்கு லேட்டாக போனால் எங்கள் அம்மா திட்டுவாங்க. நீ போய் சாப்பிடு. நான் இன்னொரு நாளைக்கு வரேன். இன்னொரு நாளைக்கெல்லாம் எங்கள் பாட்டி அந்த பாயாசம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. என்னைக்கோ ஒரு தடவை தான் பண்ணுவாங்க. பாசிப்பருப்பு பாயாசம் தானே, எனக்கு அது அவ்வளோவா பிடிக்காது. நீ போய் சாப்பிடுப்பா. நான் இன்னொரு நாளைக்கு வரேன். அது சாதாரண பாசிப்பருப்பு பாயாசம் இல்லை. அது கருப்பட்டியில் பண்ணுது. அந்த கருப்பட்டி பாயாசத்தில் மேலே தேங்காய் துருவல் போட்டு முந்திரி பருப்பெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கு அப்படியே அமிர்த மாதிரி இருக்கும். நீ ஒரு தடவை சாப்பிட்டேன்னு வை, திரும்ப திரும்ப கேட்ப. நீ சொல்கிறத கேட்டா எனக்கே பாயாசம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எங்கள் அம்மாவை நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு போயிடலாம். சரிப்பா, வா சீக்கிரமாக போகலாம். பாட்டி, பாட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதான் வந்துட்டேம்மா. நான் உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன் இவ்வளோ நேரம்? இல்லை பாட்டி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி. ஆமாம், இது யாரு, உன் ஃப்ரெண்டா? ஆமாம் பாட்டி, இது என் ஃப்ரெண்டு நந்தினி. நான் உங்கள் கருப்பட்டி பாசிப்பருப்பு பாயாசத்தை என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணுன்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன். என்ன நிறைய பண்ணியிருக்கீங்களா? நான் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறத சாப்பிடுங்க. நான் போய் எடுத்துகிட்டு வரேன், இருங்க. பாட்டி, நிறைய பாயாசம் எடுத்துகிட்டு வாங்க. எனக்கு நிறைய சாப்பிட்ணும். எடுத்துகிட்டு வரேம்மா. உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிடு. இந்தாங்க, 2 பேரும் இந்த கருப்பட்டி பாசிப்பருப்பு பாயாசத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆஹா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பாட்டி. அதே மாறாத டேஸ்ட். எப்படி பாட்டி, நீங்கள் எப்போ பண்ணாலும் ஒரே மாதிரியா பண்ணுறீங்க? எனக்கு எனக்கு நீங்கள் டெய்லி இந்த கருப்பட்டி பாயாசத்தை பண்ணி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். ஆனால் நீங்கள் எப்போ ஒரு தடவை தான் பண்ணுறீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நந்தினி, உனக்கு எப்படி இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கா இல்லையா? இந்த கருப்பட்டி பாயாசம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நானும் ஏதோ சாதாரண பாயாசம் மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இந்த டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. பாட்டி, ஒரு நாள் எங்களுக்கும் இந்த பாசிப்பருப்பு பாயாசத்தை செய்ய கற்றுக் கொடுக்குறீங்களா? சரிம்மா, நான் உங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்குறேன். இது ரொம்ப ஈஸி தான். அவ்வளோ எல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. உனக்கு வேணுங்கிறத வாங்கி சாப்பிடு, கூச்சப்படாத. என்ன? சரி பாட்டி. அப்பாடி, பாயாசம் சாப்பிட்டு வயிறெல்லாம் ஃபுல்லாயிடுச்சு. அவ்வளவு டேஸ்ட். வயிறு ஃபுல்லானா கூட இன்னும் சாப்பிடணும் போல இருக்கு. அதான் நந்தினி, நான் உனக்கு சொன்னேன். என் பாட்டி இந்த பாசிப்பருப்பு பாயாசம் அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. இப்போ பார்த்தியா உனக்கு எவ்வளோ பிடிச்சி போயிடுச்சுன்னு. சரி, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? சரிப்பா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அட பசங்களா, எங்கே கிளம்பிட்டீங்க? வந்தது வந்தீங்க, இருந்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க. இல்லை பாட்டி, நான் அம்மா கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன். அவங்க என்னை தேடுவாங்க. லேட்டாக போனால் அப்புறம் திட்டுவாங்க. ஆமாம் பாட்டி, இவன் வரமாட்டேன்னு ஒரே அடம் பிடிச்சா. நான் தான் இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தேன். நம்ம கிளம்புறோம், நாங்கள் இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்றோம். அட, நீ வருவேன்னு நான் உனக்காக சாப்பாடையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீ சாப்பிடலன்னா எல்லாம் வேஸ்ட்டாக தானே போகும். அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. அப்புறமா ஏன் திட்ட போகிறாங்க? சாப்பிட்டுட்டு மெதுவாக போகலாம். ஐயோ பாட்டி, நான் ஃபோனே எடுத்துகிட்டு வரல. நான் எப்படி அவங்க அம்மாவுக்கு சொல்ல முடியும்? நந்தினி, உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? ஐயோ, என்கிட்டையும் ஃபோன் இல்லைப்பா. பாட்டி, உங்கள் ஃபோனை கொடுத்தீங்கன்னா நான் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இந்தாம்மா ஃபோனு. என்ன பாட்டி, உங்கள் ஃபோனில் கால் பண்ணால் போக மாட்டேங்குது. அப்படியா? என்னன்னு தெரியலையே. சரி, நம்ம கிளம்புறோம். எனக்கு ரொம்ப தூக்கமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் படுத்துட்டு போகலாமா? வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதால தூக்கமாக வருது. என்னால் இப்போ நடக்கக்கூட முடியாது. கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அப்புறமாவே போங்க. 2 பேரும் போய் பக்கத்தில் இருக்கிற ரூமில் தூங்குங்க. என்ன இது, வயிறு ஃபுல்லாக பாயாசம் சாப்பிட்டுட்டேன், இப்போ இப்படி தூக்கம் வருதே. கொஞ்சம் நேரம் தூங்கினாதான், இல்லைன்னா என்னால் நடக்கவே முடியாது. சத்தம் போடாமல் வா. சத்தம் போட்டா அப்புறம் எல்லா காரியமும் கெட்டு போயிடும். நீ சத்தம் போடாமல் போய் அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கோ. நான் வந்து உடனே கழுத்தை அறுத்துடுறேன். என்ன? சரி பாட்டி, நான் சத்தம் போடாமல் போய் கெட்டியாக பிடிச்சிடுறேன். நீங்கள் வந்து முதல்ல வாயை பொத்தி கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கழுத்தை வெட்டுங்க. அப்போ தான் சத்தம் வெளியே வராது. என்ன? சீக்கிரமாக ஆகட்டும். அந்த நந்தினி நம்ம பேசுறதை கேட்டு முழிச்சிட போறா. ஆமாம் பாட்டி, அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கா. நம்ம சத்தம் போட்டு பேசினா அவள் முழிச்சிடுவா. இருங்க, நான் முன்னாடி போய் பிடிச்சிக்கிறேன்.
அதுக்கப்புறமா நீங்கள் பின்னாடி வாங்க. ஐயோ, என்ன இது நான் கேட்குறது நிஜமா? இவ என்னை நைஸாக கூப்பிட்டப்போவே நான் உஷாராக இருந்திருக்கணும். ஐயோ, நான் வந்து இங்கே சரியாக மாட்டிக்கிட்டேனே. இப்போ என்ன பண்ணுறது? நான் இப்போ இங்கேருந்து எப்படியாவது ஓடியாகணும். நான் சீக்கிரமாக போகணும். என்னாச்சுமா? ஏன் இப்படி பயந்து ஓடி வர? என்னாச்சு? ஒன்றுமில்லை. அட நந்தினி, வந்துட்டியா? வா. நீயும் வந்து ஒரு கை இந்த கோழியை பிடி. இந்த கோழியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னது, கோழியா? ஆமாம், பாட்டி நாங்கள் வந்திருக்கோங்கிறதுக்காக இன்னைக்கு கோழி குழம்பு பண்ண போகிறாங்களாம். அதுக்காக தான் என்னை கோழியை பிடிக்க சொன்னாங்க. நானும் இந்த கோழியை பிடிக்கலான்னு பார்த்தா இந்த கோழி கைக்கு சிக்கவே மாட்டேங்குது. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிடிக்கலாம். ஓ, நீங்கள் கோழியை பற்றி தான் பேசுனீங்களா? நான் என்னமோன்னு நினச்சி பயந்தே போயிட்டேன். இதா பாரு பசங்களா, நான் கோழியை கொஞ்சம் நேரத்தில் சமைச்சிடுவேன். நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு தான் கிளம்புறீங்க என்ன? சரிங்க பாட்டி, சரிங்க பாட்டி.